ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மிலா விலாக்ஸ். இன்றைக்கி மத்தியானத்துலேருந்து தான் வீடியோ எடுத்துருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பீஃப் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்தேன். பீஃப் வச்சு விறகடுப்பு சமைக்கலாம் தான் ரெடி பண்ணோம். ஃபஸ்ட் பீஃப் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கடாய் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா 3 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க தாராளமாக. விறகடுப்பை சமைக்கும் போது அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. தீ நல்லா எரியுமா, அப்போ மற்ற பாத்திரம்னா உடனே அடி பிடிச்சிரும். நல்லா வெயிட்டான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பட்டை போட்டுக்கோங்க. பட்டை தேவையான அளவு போட்டுக்கோங்க. 2 ஏலக்காய் சேர்த்து நல்லா பொரிட்டு ஃப்ரெண்ட்ஸ். பீஃப் பெப்பர் கறி தான் இன்றைக்கி எங்கள் அம்மா வைக்காங்க. அவங்க மெத்தட் எப்பவுமே நல்லாயிருக்கும். அது எப்படின்னு உங்களுக்கு ஒன்று ஒன்றா சொல்லித்தரேன். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை தான் ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் ரொம்ப பொடிசாக வெட்டிடக்கூடாது. சும்மா 1க்கு 2 சாதாரணமாக வெட்டி சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் அதிகமாக சேர்க்கும் போது தான் பீஃப் நல்லா இருக்கும். பீஃப் சுக்கா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ரொம்ப வதங்க விட்றாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கண்ணாடி பதம் சொல்லுவாங்களா, அந்த பதம் வந்தால் போதும். நாங்கள் காமிக்க பாருங்கள். இந்த பதம் வந்தோடனே தக்காளி சேர்த்துக்கோங்க. ஒரு 2 தக்காளி நான் சேர்த்துக்கிடுதேன். ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்றப்ப பச்சை மிளகா சேர்க்கலாம். நெக்ஸ்ட்டு இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்னால மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் பெரிய ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட் மணம் போனோன்னா அடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் விறகடுப்பில் தான் பீஃப் செய்கிறேன். நல்லாவே இருந்துச்சு. டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. விறகடுப்பில் செய்து ஒரே ஒரு கஷ்டம் என்னென்னா, புகை ரொம்பவே வரும் ஃப்ரெண்ட்ஸ். கண் எரிச்சல். அன்றைக்கி யாருமே அடுப்புக்கிட்ட நிற்க முடியல, அந்தளவுக்கு புகை வந்துச்சு. இது வரைக்கும் நீங்கள் விறகடுப்பில் செஞ்சு சமைக்கலான்னா செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. எனக்கு பீஃப் பெப்பர் கறி நல்லாவே இருந்துச்சு. நான் இன்றைக்கி பீஃப் பெப்பர் கறி கொஞ்சம் ரொம்ப கட்டியாக இல்லாமல் ரொம்ப தண்ணியாக தான் வைக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வத்தத்தூள் சேர்த்துக்கோங்க. 2 மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வத்தத்தூள் காரத்துக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்கோங்க. அது மல்லித்தூள் என் ஸ்பூனுக்கு 4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். டேபிள் ஸ்பூனுக்கு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பீஃப் வேக வச்சுருப்போங்களா ஃப்ரெண்ட்ஸ், அது சேர்த்துக்கோங்க. பீஃப் நல்லா வெந்திருக்கணும். நல்லா பஞ்சு போல் வெந்தோடனே சேர்த்துக்கோங்க. நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த நேரத்தில் நம்ம எவ்வளோவுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. ரொம்ப சுக்கா மாதிரி வேணும்னா அந்த தண்ணியை வச்சுக்கோங்க. நம்ம பீஃப் வேக வச்ச தண்ணியை ஃபுல்லாகவே சேர்த்துக்கணும். அதை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அதான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். சுக்கா மாதிரி வேணும்னா தண்ணி வேண்டாம். இல்லை குழம்பு மாதிரி வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் கொஞ்சம் குழம்பு மாதிரி வேணும்னாலும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுதேன். உங்களுக்கு எப்படி பீஃப் சுக்கா வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த நேரத்தில் தேவையான அளவு உப்பு போட்டு மூடி வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இடிக்கல் இல்லைன்னா அம்மின்னு சொல்லுவாங்களா ஃப்ரெண்ட்ஸ். இது என்னன்னு தெரில. இது சின்ன அம்மியில் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அதுக்கு பெப்பர் நம்ம காரத்துக்கு வைப்பாங்கள. நான் ஒரு 3 ஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன். ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ரொம்ப மையாவும் அரைக்கக்கூடாது, ரொம்ப முழுசாகவும் இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் குறன்னு இருக்கணும். அந்தளவுக்கு நல்லா இடிச்சிக்கோங்க. ஏன்னா மிக்சியில் போட்டு ஒரு பல்ஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்படி அடிக்கும்போது நல்லாயிருக்கும். ரொம்ப நம்ம தேவையான குறகுறப்பு இருந்த மாதிரி இருக்கும். அதனால் சின்னதுக்கு இப்படி நம்ம அம்மியிலே போட்டு இதே மாதிரி அரைச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு பீஃப் சுக்கா ரெடி ஆகிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நான் கையோட பாத்திரமும் விளக்கியாச்சு. பாத்திரத்தை விளக்கி கவுத்தி போட்டாச்சு. அன்றைக்கி பிச்சிப்பூ எங்கள் வீட்டில் பூத்துச்சு. நாங்கள் பறிக்கவே இல்லை. அந்த வேலை அப்படியே இருக்குது. தோட்டத்தில் பெண்டிங் வேலை நிறைய இருக்குது. மழை பெஞ்சனால எல்லா செடியும்
கீழே விழுந்து தான் இருக்குது. அந்த வேலை வந்து சரி பண்ணதுக்கு சொல்லிகிட்டு இருக்கோம், இன்னும் பண்ணலை. அது சரி பண்ணால் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு எங்கள் தோட்டம் இப்படி தான் இருக்குது. பிச்சிப்பூ எல்லாமே, நெல்லிக்காய் எல்லாமே கொஞ்சம் மழையில் வந்து சரிஞ்சு தான் இருக்குது. இன்னும் எடுத்து கெட்டலை. கெட்டிட்டுனா அந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக போடுதான், தேவைன்னா செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பீஃப் சுக்கா வந்து நல்லாவே கொதிச்சுட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு காமிக்கேன் பாருங்கள். இந்த அளவுக்கு கொதிச்சோடனே நம்ம ஏற்கனவே இடித்து வச்சுருக்கோம்ல பெப்பர், சீரகம் வந்து சேர்த்துக்கோங்க. ஃபுல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மூடிக்கோங்க, க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம தண்ணி வந்து வற்றிடக்கூடாது. இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 கொதி வந்தோடனே நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், பீஃப் சுக்கா ரெடி. அன்றைக்கி விறகடுப்பில் செஞ்ச பீஃப் சுக்கா நல்லாவே இருந்துச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கள் அம்மா செஞ்சாங்க. டேஸ்ட்டே சூப்பராக இருந்துச்சு. நான் சொன்ன மரத்தில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டில் லன்ச் மெனு வந்து பீஃப் பெப்பர் சுக்கா, நெக்ஸ்ட்டு வந்து பருப்பு கத்திரிக்காய், நெய் சோறு. பருப்பு கத்திரிக்காய் வந்து பருப்பு ஊற போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து விசில் வச்சு எடுத்து அந்த வேலை முடிஞ்சிட்டு, தேங்காய் சோறுக்கு வந்து பால் எடுத்துகிட்டு இருக்காங்க எங்கள் அம்மா. அன்றைக்கி எங்கள் வீட்டில் தேங்காய் பால் சாதம் தான். தேங்காய் பால் சாதம் ரெசிபி வந்து ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கேன், தேவைன்னா செக் பண்ணிக்கோங்க. அன்றைக்கி வந்து கிறிஸ்மஸ்னால எங்கள் வீட்டுக்கு வந்து ஸ்வீட் கொடுத்தாங்க. என்னென்ன ஸ்வீட்னு பார்த்தலாமா? கேக் தான் கொடுத்தாங்க. ப்ளம் கேக்கும் மட்டன் பிரியாணி சுக்கா தான் வந்துச்சு. அன்றைக்கி இதுதான் எங்கள் வீட்டில் கிறிஸ்மஸ்க்கு வந்து ஸ்வீட்டு. உங்களுக்கு அதே மாதிரி என்னென்ன ஸ்வீட் வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிடுவேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோ பார்க்கிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். தேங்க்யூ ஃபார் த வாட்சிங்.